ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் ஆதியாகமங்களின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஒரு ஆசீர்வாதம், அவன் கைகளின் பிரயாசம் மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 100 மடங்கு அதனுடைய பலனை ஈசாக்கு அடையும்படி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். ஆகவே அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர். அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் என்ன நிலையில் நாம் இருக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார்? நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால், அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்தால், அவருடைய திட்டங்களின்படி அவர் காண்பிக்கிற வழியில் நாம் செவனே நடந்து சொல்லும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். 100 மடங்கு பலன் கிடைக்கும்படி செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை விருத்தி அடைய செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். காரணம் என்ன? அவன் செய்வது எல்லாம் வாய்க்க பண்ணுகிற ஆண்டவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய கைகளின் பிரயாசங்கள், நாம் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், நாம் 100 மடங்கு ஈசாக்கை போல பலன் அடைய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நாம் தியானமாயிருக்கும் பொழுது மெய்யாகவே நாம் பாக்கியவான்கள், நாம் பாக்கியவதிகள். ஆம், இந்த வேத வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார். அவருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாய் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சித்தத்திற்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு எப்படி ஆசீர்வதித்திருந்தாரோ அதே போல 100 மடங்கு பலன் அடையும்படி செய்வார். நம் கைகளின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஆதி மனிதனாகிய ஆதாமை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவனை எல்லா விதத்திலும் தேவன் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அவனுக்கென்று ஒரு தோட்டத்தை கொடுத்து அதில் எல்லா காரியங்களையும் கொடுத்து, ஆனால் அதற்குள்ளே ஒரு கட்டளையும் ஆண்டவர் கொடுத்தார். இதன் நடுவில் இருக்கிற இந்த கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் பொல்லாத பிசாசானவன் நீ இதை புசிக்கலாம் என்று சொல்லி ஆதாமிடத்திலே பொய் சொன்னான். அதை நம்பின ஆதாம் அந்தோ தேவனுடைய கட்டளையை மீறி அந்த கனியை புசித்ததினால் இந்த பூமிக்கு சாபத்தை கொண்டு வந்து சேர்த்தான் அந்த மனிதன். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 ஆகிய பகுதிகளில் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாகும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாததினால் வந்த சாபம்தான் மனுக்குலத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த சாபத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். வேத வசனத்தில் ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். அவருடைய சத்தத்திற்கு முழுமையாய் நாம் கீழ்ப்படிந்து அதை நாம் கை கொண்டு
விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு கை கொள்ள வேண்டியவைகளை நாம் கை கொள்ளும் பொழுது ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் அதே போல ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு பலன் நடைமுறை செய்வார். நம்மை மகா பெரியவர்களாக்குவார். விருத்தி அடைய செய்கிற தேவனாயிருக்கிறார். பெருக செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் சுற்றி வந்த நாட்களில் ஒரு தடவை தன்னுடைய சீஷர்களோடு கூட ஒரு இடத்திற்கு சென்ற பொழுது அங்கு ஒரு அத்தி மரத்தை அவர் கண்டார். அந்த அத்திமரம் இலைகளால் நிரம்பி இருந்தது. தூரத்திலிருந்து பார்த்த இயேசு அதனிடத்தில் ஏதாகிலும் கனி கிடைக்கும், அதை சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆற்றலாம் என்று அருகே சென்ற பொழுது அதில் வெறும் இலைகள் மட்டுமே இருந்தது. அதில் எந்த ஒரு கனியும் இல்லாது இருந்தது. அப்பொழுது இயேசு அந்த அத்திமரத்தை பார்த்து, இனி உன்னிடத்திலே ஒரு காலும் கனி உண்டாகாது என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஒரு காரியம் நடந்தது பாருங்கள். சாயங்காலத்திலே தம்முடைய சீஷர்களோடு மறுபடியும் அதே வழியாய் திரும்பி வரும் பொழுது சீஷர்கள் இயேசுவிடம் சொன்னார்கள், போதகரே, நீர் சொன்ன அந்த அத்திமரம் எப்படி பட்டு போயிற்று, காய்ந்து போயிற்று. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் வல்லமை உண்டு. அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எப்படி? நம்முடைய வாழ்க்கையிலே கனிகள் இருந்தால் மட்டுமே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். வெறும் பசுமை மட்டும் இருந்து விட்டால் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கனிகள் காணப்பட வேண்டும். கனிகள் காணப்பட வேண்டும். ஆவியின் கனிகள், அவைகள் வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளிலே சொல்லி இருக்கிறார். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனிகளுக்கு முன்பதாக மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் எவை எவை என்று சொல்லி பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அவைகள் மனிதனுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிறது. தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமான கிரியைகளை செய்கிறது. அதை நிமித்தம் மனிதன் சபிக்கப்பட்டு போகிறான். அந்த மாம்சத்தின் கிரியைகள் அவன் மூலமாய் வெளிப்படும் பொழுது அது அவனுக்கு சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆனால் ஆவியின் கனிகள், வேத வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5 அதன் கடைசி பகுதியில் ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அந்த பட்டியலிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்ததாய் மாறும். அது கர்த்தருக்கு பிரியமானதாய் மாறும். அப்பொழுது ஈசாக்கை அந்த தேசத்திலே ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் அதே போல ஆசீர்வதிப்பார். நம்மை விருத்தி அடைய செய்வார். 100 மடங்கு பலன் கிடைக்கும்படி செய்வார். பிரியமானவர்களே, இந்த நன்மைகளை, இந்த கிருபைகளை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே கனி நிறைந்ததாய் இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். யாபேஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். 1 நாளாகமங்களில் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கிக்கார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். எவ்வளவு அருமையான ஜெபம்! ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம்.
இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களையும் தேவன் கேட்கிறார். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய பாவ கிரியைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆவியின் கனிகளால் என்னை நிரப்புங்க இயேசுப்பா. ஆவியின் கனிகள் என் மூலமாய் வெளியாகட்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பார், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். யாபேசை எப்படி ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ அதே போல நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் தற்காலிகமானது பிரியமானவர்களே. இது ஒரு மாயையானது. இந்த உலகத்திலே நாம் கண்களை மூடும் பொழுது எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். ஆனால் நமக்காக என்றென்றும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தின் அந்த பாக்கியம்தான் நிரந்தரமானது, நித்தியமானது. அந்த நித்தியமான ஆசீர்வாதத்தை அன்றைக்கு சீஷர்களுக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். அதே வார்த்தை இன்றைக்கு நமக்கும் சொல்லப்படுகிறது. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் நான் இருக்கிற இடத்திலே இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் அழைத்து சொல்லுவேன். இது எவ்வளோ பெரிய கிருபை, இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே மீண்டும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையோ அல்லது நாம் அதற்கு முன்பதாக அவரை சந்திக்க வேண்டிய நிலையோ எதுவாக இருந்தாலும் நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது நித்தியமானது, நிரந்தரமானது. அது தற்காலிகமானது அல்ல. இந்த உலகம்தான் தற்காலிகமானது. ஆகவே நிரந்தரமான அந்த இடத்திற்கு நாம் எப்படியாவது போய் சேர்ந்து விட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எப்படி இந்த நிரந்தரமான இடம் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். மறுரூப மலை என்ற ஒரு மலையிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய 2 சீஷர்களோடு அங்கு கடந்து சென்றிருந்தார். அங்கே நாம் பார்க்கிறோம் வேத வசனத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29, 30, 31 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அங்கே எலியா, மோசே 2 பேரும் இறங்கி வருகிறார்கள். எங்கிருந்து வந்திருப்பார்கள்? தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி இருந்த அந்த வாசஸ்தலத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து மாம்சத்தின் கிரியைகளை நம்மை விட்டு அகற்றி ஆவியின் கனிகளால் நிரப்பப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம், பரலோகத்திலும் ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த கிருபைகளை நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆவலோடு இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அன்றைக்கு ஈசாக்கை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அந்த தேசத்தில் அவன் விதைத்த பொழுது 100 மடங்கு பலன் கொடுக்க செய்தீர் ஆண்டவரே. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமாய் கர்த்தாவே. அந்த வார்த்தையின்படி இன்றைக்கும் தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமே, அந்த கிருபை எனக்கும் வேண்டுமே என்று சொல்லி யார் யார் கேட்கிறார்களோ கர்த்தர் மனம் இறங்கி அந்த கிருபைகளால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் மீது அபரிமிதமாய் ஊற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற பாவ கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு அகன்று போகட்டும். ஆவியின் கனிகளால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இம்மைக்குரிய மறுமைக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் பரிபூர்ணமாய் நம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிப்பார்களாக. வழிநடத்தும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.